V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். 2034ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள ஃபீவா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக சவுதி அரேபியாவில் கட்டப்படும் புதிய கால்பந்து மைதானத்தின் திட்டம் நேற்று முதல் முறையாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. இந்த மைதானம் 2029இல் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2034 ஃபீவா உலகக்கோப்பை நடத்த சவுதி அரேபியா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் 2023ஆம் ஆண்டுக்கான காலக்கெடுவுக்கு முன்னதாக ஹஸ்ட் நாட்டை தேர்ந்தெடுப்பதற்காக ஏலத்தை முறையாக சமர்ப்பித்த ஒரே நாடு சவுதி அரேபியா மட்டுமே. போட்டிகள் நடைபெறும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் 2034ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் 48 அணிகள் இணைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2034ஆம் ஆண்டு ஃபீஃபா உலகக்கோப்பை சவுதி அரேபியாவில் 15 நகரங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை குறிவைத்து ரியாத் நகரில் புதிய மைதானம் கட்ட சவுதி அரேபியா அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி மைதானத்தின் திட்டம் குறித்து காணொளி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. 92 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் இந்த மைதானம் கட்டப்பட உள்ளது. விளையாட்டு வளாகம் மைதானத்தின் உட்புற அரங்கையும் ஒலிம்பிக் அளவிலான நீச்சல் குளத்தையும் சுற்றியுள்ள பசுமையான நிலப்பரப்பை இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ஹைபர் பக்துன்னா மாகாணத்தில் கடந்த 18ஆம் தேதி இரவு பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. புலனாய்வுத் துறையினரின் ரகசிய தகவல் அடிப்படையில் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்ட போது இந்த சண்டை நடைபெற்றது. இதில் லஷ்கர் இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்த 2 முக்கிய கமாண்டர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். இந்த சண்டை ஹைபர் மாவட்டத்தில் உள்ள திராக் பள்ளத்தாக்கில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 9 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதோடு 6 பேர் காயமடைந்தனர். பாதுகாப்பு படையினர் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச் சண்டை பல மணி நேரம் நீடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சண்டையில் அருகில் இருந்த வீடுகளில் வசித்த பொதுமக்கள் பலரும் காயம் அடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ளது. இதனால் மக்களுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. கடந்த காலத்தில் மட்டும் 19 லட்சம் பேர் மூச்சு பிரச்சனை காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது. அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கூட்டம் நிரம்பி வழிவதாக கூறப்படுகிறது. காற்று மாசுபட்டால் குழந்தைகளும் வயதானவர்களும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளித்தல், வாகன பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு விதித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் 1000 நாட்களை எட்டியுள்ள நிலையில் இந்த போரில் 659 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதோடு 1747 குழந்தைகள் காயமடைந்துள்ளதாக யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நீடித்து வரும் நிலையில் யுனிசெப் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுடன் உக்ரைனுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அந்த நாட்டு ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யுனிசெப் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி ரஷ்யா உக்ரைன் போரினால் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 16 சிறுவர்கள் உயிரிழந்தும் காயமடைந்தும் உள்ளனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஜூலை முதல் உக்ரைனில் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதனால் உயிரிழப்புகள் மற்றும் நாட்டின் உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது. யுனிசெப் நிர்வாக பணிப்பாளர் கேத்ரின் ரசல்ஸ் கூறுகையில், படிப்படியாக குழந்தைகள் உயிரிழந்துள்ளது. அதிகப்படியான குழந்தைகள் அங்கு உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கு. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், குழந்தைகள் தங்கள் படுக்கைகளில், மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களிலேயே கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு இளம் உயிர்கள் பலிகளானது அவர்களின் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். மேலும் பல குழந்தைகள் பயத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். இதுபோன்ற விஷயங்கள் அவர்களின் உளவியலை பாதிக்கும் என்று சொல்லியிருந்தார். கடந்த 1000 நாட்களில் குறைந்தது 1496 கல்வி நிறுவனங்கள், 662 சுகாதார வசதிகள் சேதமடைந்துள்ளது அல்லது அளிக்கப்பட்டுள்ளன என்று ஐநா தகவல்கள் தெரிவித்துள்ளது. எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோத குடியேற்றம் குறித்த கருத்துக்கள் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை உறுதிப்படுத்துவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில்
ட்ரூத் சோசியஸ் சமூக ஊடகத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டு வரப்பட்டு இராணுவத்தை பயன்படுத்தி புலம்பெயர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட உள்ளனர் என ஒருவர் பதிவிட்டிருந்தார். அப்பதிவுக்கு பதிலளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். ட்ரம்ப் அரசின் எல்லை பாதுகாப்பு துறைக்கு தலைவராக முன்னாள் குடிவரவு மற்றும் சுரங்க அமலாக்கத்துறையின் பணிப்பாளராக டம் கோமனை நியமித்துள்ளார். அமெரிக்காவில் சுமார் 1.1 கோடி மக்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் நாடு கடத்தல் நேரடியாக 2 கோடி மக்களை பாதிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமராக ஷேக் ஹசீனா சட்ட ரீதியிலான விசாரணைகளை எதிர்கொள்ள உள்ளதுன்னு புதுடெல்லி அவரை பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பங்களாதேஷ் தலைமை ஆலோசகர் முகமது ஜூனூஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்று கழித்த பேட்டியில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள அவர், முன்னாள் பிரதமர் ஹசீனா இந்தியாவில் வகிப்பது குறைந்தபட்சம் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அங்கிருந்து கொண்டு பங்களாதேச மக்களை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த முயற்சி செய்கிறார். டாக்காவிலும் நாட்டின் பிற நகரங்களிலும் மக்கள் தெருக்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இது சமூக ஊடகங்கள் பரபரப்பாக ஊடகங்களூடாக பரப்பப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் படத்தை கைகளில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்தல் பங்களாதேச அரசு அமெரிக்காவுக்கு எதிராக என்ற பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றது. இது மற்றும் ஒரு நாட்டின் உள் மற்றும் வெளி விவகாரங்களின் தலையிடுவதை போன்றதாகும் என்று தெரிவித்துள்ளார். தாய்வானின் கடற்பரப்புகள் அத்துமுறை பிரவேசிப்பதை நிறுத்துவதற்கு முன்வருமாறு சீனாவுடன் தாய்வான் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் தாய்வான் கடற்கரையோர காவல்படை விடுத்துள்ள அறிக்கையில், சீனாவின் கரையோர காவல்படை கப்பல்கள் தாய்வானின் கின்மென் கவுண்டி தீவுக்குரிய கடற்பரப்புகள் அடிக்கடி பிரவேசிக்கின்றது. இது தாய்வானின் கடல்சார் பாதுகாப்பையும் இறமையை மீறும் வகையில் அமைகின்றன. இதற்கமைய செயற்பாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை மேலும் ஆழமாக்கவே வழிவகுக்கும். இது எந்த ஒரு சாத்தியமான உரையாடலையும் கடினமாக்கும். அதனால் தாய்வான் கடற்பரப்புகள் ஊடுருவலை நிறுத்த சீனா முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. கின்மென் ஹவுண்டி தீவானது சீனாவின் ஜியாமென் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. இதனால் கின்மென்னை சுற்றியுள்ள கடற்பரப்பு சீன பிராந்தியத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வெலே மாநிலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விபத்தில் 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றது. சிடஸ் லேஜூக் பிரதான வீதியில் உள்ள பைன்ஸ் வீதியின் பார உறுதியுடன் மோதி இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் 2 வாகனங்கள் விபத்திற்கு சிக்கியுள்ளதாக காவல்துறை இணையதள செய்திகள் தெரிவிக்கின்றன. வெலே மாநில காவல்துறையிடம் வெலாய்ஸ் மீட்பு பிரிவு, லோஜுக் பிராந்திய தீயணைப்பு பிரிவு, லொஜுபாட் பிராந்திய காவல்துறை மற்றும் பெர்ன் மாநில போலீஸ் விபத்து சேவை ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இவ்வீதியினுடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் காவல்துறை நிலைய இணையதளம் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.